ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாமெண்ட்ரியோடைய எல்லா கான்செப்ட்மே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். இது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுத்துக்குமே நம்ம இது பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒன் ஷாட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். இன்ன வரைக்கும் நீங்கள் ஜாமெண்ட்ரியே பார்க்கலனாலும் இதில் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. டிரான்ஸ்வர்ஸ் லைனு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஆங்கிள், ஆரோ கான்செப்ட், ட்ரையாங்கிள், சர்க்கிள், டேஞ்சன்ட், பாலிகன் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ இதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் அரௌண்ட் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக என்டிபிசில இருந்து ஒரு போன டைம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சிஜியில் சில டைம் இதுல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் மென்சுரேஷன் பேஸ்டில் அந்த பிரமிடு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் இது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் பெரிய டாபிக் கவர் பண்ண மாதிரி. ஓகே, ஆல்ரெடி டிக்னாமெண்ட்ரியோட ஒன் ஷாட் போட்டிருக்கேன். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதில் இந்த வீடியோவும் பாருங்கள், இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் லைன் என்னன்னா ஒரு பேரலல் லைன்ல ஒன் பேர் ஆஃப் பேரலல் லைன்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையறோம் பாருங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் லைன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சாதான் நம்மளுக்கு புரியும். இது வந்து ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4. ஓகே, அதே மாதிரி நம்ம இங்கிட்ட எப்படி எழுதணும்னா ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல மொத்தம் 8 ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு பேரலல் லைன் அதை இன்டர்செக்ட் பண்ணும்போது மேல ஒரு 4 ஆங்கிள், கீழே ஒரு 4 ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வெளியே வரனால எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது உள்ள இருக்கனால இன்டீரியர் ஆங்கிள், இதுவும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, இப்போதைக்கு இந்த பேசிக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட்ல இப்ப தெளிவா நான் சொல்றேன் என்னென்ன ஆங்கிள்ஸ் இதுல இருந்து வருதுன்னு. ஓகே, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னு பார்த்துக்கலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா சேம் சைடா வருது. இப்போ இங்க விழுகுது, இங்கே விழுகுதா, இது எல்லாமே சேம் சைடா இருக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்ப இங்க என்ன நம்பர் மார்க் பண்ணோம்? 1 மார்க் பண்ணோம், 5 மார்க் பண்ணோம். இங்க 123 டிகிரி இருக்குன்னா இங்கே 123 டிகிரி தான் இருக்க போகுது. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? அத ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து இதே கரஸ்பாண்டிங் ஆங்கிள் நம்ம சொல்லலாமா? இங்கிட்டு 1 செகண்ட் கலர் மாத்திக்கிறேன். இங்கிட்டு இந்த 2வும் இதுவும் 6 வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா சேம் சைட்ல வருது. சேம் சைட்ல வரும்போது அதை வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 6ம் சேம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க நம்ம சொல்லலாமா? அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா இந்த இடமும் இந்த இடமும், அதாவது 3, 7. அப்ப அதுவும் நம்ம என்ன சொல்லலாம்? அதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான், 3, 7. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சைடு அப்படியே 4, 8. அப்போ நமக்கு மொத்தம் ஒரு 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 டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல நமக்கு எத்தனை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கிடைக்குது? 4 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கிடைக்குது. ஓகே, பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. ஓகே, இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள்னா இந்த 4ம் 6ம் சேம், இந்த 3, 5ம் சேம், 3, 5ம் சேம், 4, 6ம் சேம். ஏன் சேம்னா இன்டீரியர் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இசட் கான்செப்ட் நம்ம ஒன்று பார்ப்போம். இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இங்க இருக்க ஆங்கிள் தான். இப்போ இங்க 30 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். ஓகே, இது 4, இது 6. அப்போ இது 30 டிகிரி இருக்குன்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 150 டிகிரி இருக்கும். அப்போ 5 150 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 150 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆல்டர்னேட்னா இங்க இருக்கு, இங்கிட்டு மேல இருக்கு, ரெண்டுமே உள்ள இருக்கனால இன்டீரியர். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு பார்த்தோம்னா இந்த 2ம் இந்த 8ம் சேமா இருக்கும். ஓகே, 2ம் 8ம் சேமா இருக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா 1ம் 7ம் சேமா இருக்கும். 1ம் 7ம் சேமா இருக்கும். புரியுதா?
வெளியே 2 சேமா இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் எக்ஸ்டீரியர், உள்ள 2 சேமா இருந்துச்சுன்னா அது வந்து இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகே, அடுத்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா இப்போ 1க்கு 3, 2க்கு 4 இங்க பக்கத்துல ஜாயிண்ட் ஆகிறது எல்லாமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து எனக்கு 130 இருக்கும். 130 இருக்குன்னா இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது 130 இருக்கும். உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறது தெளிவா இப்படி இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 30 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். இங்க 150 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 150 டிகிரி தான் இருக்கும். புரியுதா? ஒரு லைனை நம்ம ஆங்கிள் எடுத்தா 180 டிகிரி வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 180, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180. இதுதான் வந்து வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள் சேம் பண்றோம். அதே நம்ம டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல நம்ம பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1 வந்து 3க்கு ஈக்குவலா இருக்கும், 2 வந்து 4க்கு ஈக்குவலா இருக்கும், 5 வந்து 7க்கு ஈக்குவலா இருக்கும், 6 வந்து 8க்கு ஈக்குவலா இருக்கும். முன்னாடி எல்லாத்துக்கும் ஆங்கிள் நீங்க போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட் எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 5 விஷயம். ஒரு பேரலல் லைன்ல ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி நம்ம வரைஞ்சிடணும். மேல எக்ஸ்டீரியர், கீழே எக்ஸ்டீரியர், நடுவுல வந்து இன்டீரியர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஜாமெண்ட்ரில கண்டிப்பா 1ல இருந்து 2 கொஸ்டின் நீங்க போட்டுடலாம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லி காட்டுறேன். இப்படி இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருவாங்க. ஓகே, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து வேற ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆங்கிள் வச்சு இன்னொரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து இதுன்ட்டாங்க, இந்த ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா 120 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்? இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ 4ல வந்து எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் எங்க ஈக்குவலா இருக்கும்னா இங்க ஈக்குவலா இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. 4 ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 6th ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளோ நீங்க கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள். இது எப்படின்னா, இங்க ஏனா இங்க பி இருக்கும், இங்க பினா இங்க ஏ இருக்கும். டோட்டலா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். இது வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் வாங்க. அதாவது சேம் சைட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கணும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 2 தீட்டாவை நம்ம ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரணும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அதே 2 தீட்டாவை 180 டிகிரி வரணும்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்துலாம் கொஸ்டின் வரும். சிம்பிளா கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ஓகே, சப்ளிமெண்டரினா 180, காம்ப்ளிமெண்டரினா 90. அதே மாதிரி லீனியர் பேர் ஆங்கிள்னா இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னா, லீனியர் பேர் கேட்டுட்டா இது 60 டிகிரினா இது எக்ஸ்ன்றாங்க. அப்ப எக்ஸ் எவ்வளோ? ஒரு ஸ்ட்ரைட் லைனோட டிகிரியே 180 டிகிரி நம்மளுக்கு தெரியும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. இது 60னா இது 120 தானே இருக்க முடியும். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் கொஸ்டின் லீனியர் பேர்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரோ கான்செப்ட். ஆரோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஏ, அதுக்கப்புறம் இங்க பி, இங்க சி. ஓகே, கொஸ்டின் எக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்கும்போது நம்மளுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும், என்ன மெத்தட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ ஓப்பன் ஆரோ, இது வந்து க்ளோஸ்ட் ஆரோ மெத்தடு. ஓப்பன் ஆரோ அடுத்து நான் சொல்றேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். அதே டபுள் ஆரோ கான்செப்ட்னா ஏ பி சி, இங்க என்ன போடலாம்? தீட்டாவும் போடலாம், இல்லாட்டி ஆல்பான்னு போடலாம். தீட்டான்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஆரோல என்ன பண்ணலாம்னா, இங்க பீட்டா, இங்க காமா, இங்க ஆல்பா. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? தீட்டா கேட்டா ஒரு மாதிரி எழுதணும், காமா கேட்டா ஒரு மாதிரி எழுதணும். ஓகே, சிம்பிளா இங்கிட்டு இருக்க நம்ம ஆட் பண்ணோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதே காமா இஸ் ஈக்குவல் டு
theta plus beta plus alpha. சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டபுள் ஏரோ கான்செப்டும் சிங்கிள் ஏரோ கான்செப்டும் நம்ம பார்க்கணும். கொஸ்டின்ல அது டேரெக்டாகவே கேட்பாங்க. என்டிபிசி அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி பேட்டர்ன்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா நீங்கள் ஒரு 2 years பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஏரோ கான்செப்ட்னு நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா இங்கே ஏ இங்கே பி இங்கே வந்து நம்ம டீட்டான்னு வச்சுக்கலாம். டீட்டா இங்கே தான் ஆங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து இன்டீரியர் ஆங்கிள் ஆகுது. அப்போ கண்டிப்பா இங்க ஆப்போசிட்ல இங்கிட்ட ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீட்டா கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஏரோ கான்செப்ட்னு பொறுத்த வரைக்கும் இதுதான் சிம்பிள். எந்த ஆங்கிள் கேட்டாலுமே ரெண்டு ஆங்கிள் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளா இருக்கட்டும், இல்ல ரைட் ஆங்கிளா இருக்கட்டும், இல்ல லெஃப்ட் சைடு ஆங்கிளா இருக்கட்டும், எந்த ஆங்கிள் வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கான்செப்ட், அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக், இதுவும் அந்த கான்செப்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமானதுல ஏ பி சி இதெல்லாம் வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, அப்போ அதே ஆப்போசிட்ல இங்க என்ன ஆங்கிள் வரும்? இது இந்த சைடு ஆனக்குன்னா இன்டீரியர் ஆங்கிள் டி இ எஃப் ஜி. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆங்கிள் ரெண்டு சைடு கொடுத்துட்டு இப்போ வந்து a plus b plus c is equal to d plus e plus f plus g. நமக்கு 6 ஆங்கிள் கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஏ ஆங்கிள் தரலன்னா ஏவை மட்டும் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு பி பிளஸ் சி இது ஆங்கிள்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ நல்லா கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸ். மொத்தம் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் 3ஆ பிரிக்கலாம். லைன்ஸு, ட்ரையாங்கிள்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கிள். இந்த சர்க்கிள் தான் கார்டு டேஞ்சன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்காக இருக்கும். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் தியரம் பேஸ்டில் இருக்கும். லைனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள், ஈக்விட்டோரியல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு 4 பார்ப்போம். இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிள் நம்ம பார்க்கும்போது எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இது 55 டிகிரி இருக்குன்னா இது 65 நம்ம வச்சுக்கலாம். அப்போ 180 ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். 120. ஏன்னா இன்சைட் ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 180ன்னு வரணும் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அது ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ், அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கும்போது இதோடைய ஆங்கிள் ஏ ஆங்கிள், பி ஆங்கிள், சி ஆங்கிள் இது எதுவுமே சேமா இருக்காது. ஓகே, செகண்ட் இது எதுவுமே சேமா இருக்காது. இது இது இதோட ஆங்கிள் சேமா இருக்காது. ஏன்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய 3 ஆங்கிளுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி இதோட சைட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட். செகண்ட் வந்து சைடும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா சைடுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இதோடைய பெரிமீட்டர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர்னா என்ன? அதோடைய சுற்றளவு, அதோடைய சரௌண்டிங், அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ a plus b plus c. அதுக்கப்புறம் இதோட ஏரியா ஃபார்முலா கேட்பாங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மென்சுரேஷனில் படிச்சிருப்பீங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலானா செமி பெரிமீட்டரை வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சின்னு. எஸ்ன்றது என்னன்னா 3 சைட்ஸை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா, 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட மெயின் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஐசோலேசிஸ் ட்ரையாங்கிள்னா இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இங்கிட்ட இது போட்டோம்னா சேம் சைடுன்னு அர்த்தம். சேமா இருக்க போகுது. இப்போ இங்க 5 இருக்குன்னா இங்கே 5 தான் இருக்க போகுது. அதுக்கு தான் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கிராஸ் சைன் மாதிரி. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்தோம்னா ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. ஒரு ஆங்கிள் சேமா இருக்கும், இன்னொரு ஆங்கிள் சேமா இருக்காது. இல்லாட்டி நீங்க நினைக்கலாம் ஏன் ப்ரோ ஏபி மட்டும் தான் சேமா இருக்க முடியுமான்னு.
பிசி கூட சேமா இருக்கலாம், ஏபி சேமா இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் ஸ்கேலானுக்கும் ஐசோலேஷன்ஸ்க்கும். ஓகே, இதுல இருந்து ஃபார்முலாஸ் கேட்டாங்கன்னா பெரிமீட்டர்னு பொறுத்த வரைக்கும் சேம் தான், 3 இதே ஆட் பண்ணா போதும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா 2a + b. எதுக்கு 2a யூஸ் பண்றோம்? ரெண்டு சைடு சேமா இருக்க போது, அப்ப கண்டிப்பா அதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சேமா தான் இருக்க போகுது. இல்லாட்டி நீங்க ஏபிசி கூட நீங்க போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிமீட்டரை பொறுத்த வரைக்கும் 3 சைடு நீங்க ஆட் பண்றது தான் வேலையே. ஏரியா மட்டும் தான் மாறும் எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்கும். இதோட ஏரியான்னு பார்க்கும்போது b/4 √4a² மைனஸ் b². ஓகே, இதுல ஏன்றது சேம் ஆங்கிளுடைய சைடு, பின்றது டிஃப்ரெண்ட் ஆங்கிளுடைய சைடு. சரியா? அப்போ ஐசோலேஷன் ட்ரையாங்கிளுக்கும் ஸ்கேலர் ட்ரையாங்கிளுக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்துட்டோம். இதோடைய ஃபார்முலாவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரைட் ஆங்கிள் அண்ட் ஈக்குவலேட்டரியல். ரைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் தான் வந்து ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிக்னாமெட்ரியில் பார்த்துருப்போம் 90 டிகிரி, இது ஹைபாட்னஸ், இது வந்து ஆப்போசிட்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். இது வந்து பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி அட்ஜசன்ட்னு சொல்லலாம். ஓகே, இது நம்ம டிக்னாமெட்ரிலே பார்த்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் பெரிமீட்டருக்கு சேம் ஃபார்முலா தான். பெரிமீட்டரோட ஃபார்முலா a + b + c. ஏரியா மட்டும்தான் இதுல மாறும். இதோட ஏரியா இங்க நம்மளுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், half into height into base. இப்படிதான் நம்ம இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணுவோம். அதே ஈக்குவலேட்டர்னு பார்த்தோம்னா 60 டிகிரி, இங்க 60 டிகிரி, இங்க 60 டிகிரி, 3 சைட் சேமா இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதும்போது பார்த்தோம்னா 3 ஆங்கிளுமே சேமா இருக்கும். ஆங்கிள் A is equal to angle B is equal to angle C. அதே sides of A is equal to B is equal to C. ஓகே, இதெல்லாம் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய மெயின் திங். இதோடைய ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கும்போது மென்சுரேஷன்ல இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னு பார்க்கும்போது 3a, ஏன்னா 3 சைடு சேமா இருக்கு, அதனால நம்ம 3a எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஏரியா என்ன, √3/4 a². ஏன்றது என்னன்னா சைட்ஸ். அதுக்கப்புறம் ஹைட் ஃபார்முலாவும் ஏரியா ஃபார்முலா ஒரே மாதிரி தான் வரும், பட் இது ஹாஃப்னு வரும், அங்க வந்து மேல ஒரு a மட்டும் தான் வரும். அதுல a², இதுல வந்து a. ஏன்னா ஏரியான்றது நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லுவோம், ஹைட்ன்றது வெறும் மீட்டர்ல மட்டும் தான் சொல்லுவோம், அதனால நம்ம ஒரு சைடை மட்டும் தான் எடுத்திருப்போம். ஓகே, அப்போ இது வரைக்கும் 4 ட்ரையாங்கிளோடைய பேசிக் திங் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ட்ரையாங்கிள்லயே 3 ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்க ஒன்று, இங்க ஒன்று, அதுக்கப்புறம் இங்க ஒன்று. அப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நீங்க ஹைட்னு கேட்கும்போது 3 ஹைட்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், √3/2a. h is equal to h1 plus h2 plus h3. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், h1 plus h2 plus h3 is equal to √3/2a. ஓகே, ஒரு கொஸ்டின்ல ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த மாதிரி 3 ஹைட்டு கொடுத்துட்டாங்கனாலும் சரி, இல்லாட்டி டேரக்டா சிங்கிள் ஹைட்டு கொடுத்தாலும் சரி, நீங்க ஈக்குவேட் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்ச √3/2a இந்த ஃபார்முலா தான். நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோடைய ஃபீச்சர்ஸ், ட்ரையாங்கிளுக்குனான ஒரு சிறப்பு தன்மைகள் நம்ம பார்க்க போறோம். இது தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டாவே நீங்க கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா. ஓகே, ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா, சம் ஆஃப் எனி 2 இன்டீரியர் ஆங்கிள் 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, நான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சம் ஆஃப் எனி 2 இன்டீரியர் ஆங்கிள் நம்ம சொல்றோம், அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்க போகுது, உள்ள இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா. அப்ப நேமிங் நம்ம வச்சிடலாம் BAC.
இங்க என்ன வரும்னா, இப்போ இந்த இடத்துல எந்த ஆங்கிள் வந்திருக்கோ அந்த ஆங்கிள் இங்க வராது. அதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல A வந்துருச்சா, அப்ப இந்த ஆங்கிள் என்னவா வரும்னா Bயும் Cயும் கூட்டினா இங்க வரும். அதே இந்த இடத்துல என்ன வரும்னா A plus C. இந்த இடத்துல என்ன வரும்னா B plus A. இப்போ நான் இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணனா எனக்கு இங்க வர இருக்க ஆங்கிள் இது ரெண்டுத்தையும் கூட்டுறதா இருக்கும். இப்போ இது நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால இதுக்கு 60 இதுக்கு 60 நான் வச்சிடுறேன், இதுக்கு நான் 60ன்னு வச்சிடுறேன். ஓகே, அப்போ நான் இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது எனக்கு 120 வருது. நம்மளுக்கு லைன் ஆஃப் லீனியர் ஆங்கிளோட இது என்ன, இது 120னா அப்போ C என்னவா இருக்கும், Cயும் கண்டிப்பா 60 டிகிரியா தான் இருக்கணும். ஏன்னா 180 minus 120. அப்போ நம்மளுக்கு இந்த ரூல் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளியே இருக்கிற எல்லா ஆங்கிளும் கூட்டினா 360 வரணும். இப்போ இது 120னா இங்கேயும் 120 தான் இருக்கும், இங்கேயும் 120 தான் இருக்கும். அப்போ 3 into 120 எவ்வளோ, 360. இது வந்து ட்ரையாங்கிளுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 180 வரணும். ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? புரியலன்னா பாஸ் பண்ணிட்டு ஒரு தாட்டி வீடியோவை பேக் போயிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து if given interior and exterior angle, ask unknown angle. இப்போ ரெண்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டு அன்னோன் ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இந்த ஆங்கிள் கேட்பாங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லலாம் ப்ரோ அது 90 டிகிரி தானே இருக்க போகுது, ஏன்னா பர்பெண்டிகுலரா இருக்குன்னு. இந்த சம்முக்காக நான் பர்பெண்டிகுலரா போட்டிருக்கேன். சில சம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீரியர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இந்த டீட்டா வந்து வேற எங்கேயாச்சும் விடுற மாதிரி கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட் பெர்பெண்டிகுலர் கொண்டு வந்தேன். அப்ப என்ன பண்றோம்னா உள்ள இருக்கிற இன்டீரியர் ஆங்கிளும் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஆங்கிளும் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. நம்மளுக்கு அன்னோன் ஆங்கிள் தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதை நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ட்ரையாங்கிள் பைசெக்டார் அண்ட் பர்பெண்டிகுலர் ரிலேஷன்ஷிப். ஓகே, பர்பெண்டிகுலர் பைசெக்டர். பைசெக்டர்னா கட் பண்றது. இருங்க, ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் நேமிங் கொடுக்குறேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இது அதே மாதிரி நம்ம கட் பண்றோம். எக்ஸ் ஒய், இங்க எக்ஸ். நேமிங் நம்ம வச்சோம்னா பி டி இ சி. ஓகே, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஸோ நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேமிங் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார்னர்ஸ், இந்த கார்னர் இந்த கார்னர் நம்மளுக்கு பைசெக்ட் ஆனது இந்த நடுவில் இருக்கிற ஒய் தான். ஓகே, பைசெக்ட்னா அந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆக போகுது. இது 90 டிகிரியில் வெட் ஆயிருக்கும், அதுதான் பர்பெண்டிகுலருக்கும் ட்ரையாங்கிள் பைசெக்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப். பைசெக்டர்னா ஒரு ட்ரையாங்கிளை 90 டிகிரியில் நம்ம கட் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணா பி, இந்த கார்னர் இருக்க பியும் இந்த கார்னர் இருக்க சியும் மைனஸ் பண்ணி பை 2 இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது எதோட வேல்யூட ஈக்குவலா இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க, டி ஏ இ, டி ஏ இ. அப்போ ஒய்யோட ஆங்கிள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா டிஏஇ இங்க நடுவில் இருக்கிறது ஆங்கிள். ஆங்கிள் எங்க கிரியேட் ஆகுது, இங்க கிரியேட் ஆகுது, இங்க வந்து பர்பெண்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. பைசெக்டார்னு கேட்டாங்கன்னா இந்த ஓரத்துல இருக்க பியும் இந்த ஓரத்துல இருக்க சியும் இந்த ரெண்டு ஆங்கிள் மைனஸ் பண்ணி 2, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க இருக்க ஒய்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் டூ ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட் சேம்னா
இப்போ இதுக்கு நேமிங் கொடுக்குறேன் ஏபிசி. இங்கே ஹைட் வந்து ஒரு 5. இதே மாதிரி பிக்யூஆர் இங்கேயும் 5 ஹைட். அப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹைட் சேம்ன்றுவாங்க. அப்போ ஏரியாவும் பேஸும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏரியாவும் பேஸும் சேம் ரேஷியோல தான் இருக்க போகுது. ஏரியா ஆஃப் ஏபிசி divided by area of PQR. இது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னா அதோடைய பேசிக் ஈக்குவலா இருக்க போகுது. பேஸ் என்ன? இங்க வந்து பிசி பேஸ், இங்க என்ன பேஸ்? QR. அப்போ நம்ம ஹைட் சேமா இருந்துச்சுன்னா ஏரியாவும் பேஸும் சேம் ரேஷியோல இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அதே பேஸ் சேமா இருந்துச்சுன்னா என்னன்னா ஏரியாவும் ஹைட்டு சேமா இருக்க போறாங்க. போன சம்ல நம்ம ஹைட்டு பார்த்தோம். இந்த இடத்துல ஹைட் இங்க வந்து 7, இங்க வந்து ஒரு 8 இருக்கட்டும். இங்க பார்த்தோம்னா பேஸ் வந்து இங்க 5, இங்க 5 சேம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நேமிங் கொடுக்குறேன் பிசி பிக்யூஆர். அப்போ நம்ம இதுக்கு எப்படி எழுதலாம்? சேம் ஏபி, இங்க டி போட்டுக்கிறேன், இங்க எஸ் போட்டுக்கிறேன். ஏரியா ஆஃப் ஏபிசி divided by area of PQR is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அப்போ ஏபிசியோட ஹைட் என்ன? ஏடி divided by இதோட ஹைட் என்ன? பிஎஸ். ஓகே, அப்போ இந்த பேஸ் சேம்னா ஹைட் ஏரியாவும் சேமா இருக்க போகுது, ஹைட் சேம்னா ஏரியாவும் பேஸும் சேமா இருக்க போகுது. இது ஒரு ட்ரையாங்கிளோடைய ஃபீச்சர் தான். ஓகே, அதுக்கப்புறம் சைன் ரூல், காஸ் ரூல். சைன் ரூலுக்கு ஃபர்ஸ்ட் நான் நேமிங் வச்சிடறேன். ஆங்கிளுக்கு பி சி, இது வந்து ஸ்மால் சி வெளியே, இது ஏ, இது பி. ஓகே, சைன் ரூல் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஈக்குவேஷன் இருக்கும்னா ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி. ஓகே, இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் வெளியே இருக்க சைட்ஸ் தான். சைட்ஸ் ஆஃப் அந்த சைன் ஏ, இந்த ஆங்கிள். இது எப்படி நீங்க எழுதலாம்னா இங்க ஏ ஆங்கிள் இருக்குன்னா அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் ஏவா இருக்க போகுது, சைடு ஸ்மால் ஏவா இருக்க போகுது. அதே பி ஆங்கிள் இங்க இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைடு வந்து பி சைடா இருக்க போகுது. அப்படிதான் நீங்க எடுத்து இந்த ஃபார்முலால எழுதணும். ஒரு சம் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கொஸ்டின்ல ஏ பி சி. ஓகே, கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் சைடு கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் கொடுக்காம இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சைடு கொடுக்காம இருப்பாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இதை வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு 45 டிகிரி, இங்க வந்து ஒரு 60 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 105, இங்கிட்டு வந்து 75 டிகிரி வருமா? 75 டிகிரி. ஓகே, இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னா பிசியோட இது கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் பிசியோடது என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பிசியோட சைடு என்னன்னு. அப்போ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஏபி, ஏபி சைன், இங்க எந்த ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணணும்னா இங்க ரெண்டுட்டும் இல்லாத ஆங்கிளை நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஓகே, 75 டிகிரி, சைன் 75 டிகிரி. அதுக்கப்புறம் மீதி நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த ஆங்கிள் இங்க எழுதிக்கணும், பிசி. அப்ப பிசி நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? சைன் 45 நம்ம யூஸ் பண்ணணும், சைன் 45 டிகிரி. ஓகே, இது எழுதிட்டீங்க. நீங்க கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்க 4ன்னு வரும், சைன் 75 வேல்யூ, அதுக்கப்புறம் சைன் 45 வேல்யூ. சைன் 75 வேல்யூ தனியா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ வரும். நான் எக்ஸாம்பிள் சம்க்கு தான் கொண்டு வந்தேன், எப்படி நம்ம எழுதணும் சைன் ரூலை பொறுத்த வரைக்கும்ன்றதுக்காக நான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏபி எழுதிடணும். இந்த ஏபி சைடு எழுதிட்டோம்னா இந்த சைடு இருக்க ஆங்கிளை நம்ம இங்க சைடுன்னு எடுத்துடக்கூடாது, அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி கொஸ்டின்ல பிசி கேட்டிருந்தாங்கன்னா பிசின்னு எழுதிட்டு சைன் இந்த 45 டிகிரின்னு எப்படி வந்துச்சு? ஏன்னா இந்த பிசி சைடில் இல்லாத ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா நம்ம எழுதுறோம். இதுதான் சைன் ஆங்கிள். ஓகே, அடுத்து காஸ் ரூல். காஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது ரெண்டு சைட் சேம் ஆயிரும் கண்டிஷன்ல, ஐசோலேஷன் ட்ரையாங்கிள் மாதிரி. ஏ
பிஏசி. ஓகே, இப்போ cos A கேட்குறாங்க வைங்களேன். cos A ஓட ஆங்கிள் வேணும்னா ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம எப்பொழுதும் ஆப்போசிட் சைடை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், சேம் சைடு ஆங்கிளை ஆட் பண்ணணும். பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2BC. இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த சைடு நம்ம கீழே போடக்கூடாது. அப்போ cos B க்கு எப்படி எழுதுவீங்க? A ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி கீழே வரக்கூடாது, அப்போ 2AC. அதே cos C கேட்டாங்கன்னா C வரக்கூடாது, அப்போ A ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2AB. இதுதான் வந்து காஸ் ரூலோட ஃபார்முலா. காஸ் ரூல் வந்து அவ்வளோ கொஸ்டின் வந்ததில்லை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி ஃபார்முலா கேட்பாங்க, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த மாடல் இல்லாத கொஸ்டினே கிடையாது, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ரயில்வேவாக இருக்கட்டும். சிமிலாரிட்டி அண்ட் கான்கிரன்ஸ் இந்த ரெண்டுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிமிலாரிட்டினா என்னன்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். எழுதி காட்டுறேன். ஏ பி சி டி இ எஃப். ஓகே, இது 1, இது 3, இது 5. இங்கே பார்க்கும்போது 10, 30, 50. இதுக்கு இன்னொரு நேமிங் வச்சுக்கலாம் சைட்ஸுக்கு. ஏ பி சி, இங்கே டி இ எஃப். இங்க இருக்க எல்லா ஆங்கிளுமே சேமா இருக்க போகுது. இப்போ இந்த சிமிலாரிட்டி அதை பிறகு கான்கிரன்ஸ் இந்த ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது உள்ள இருக்கிற எல்லா ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே 30 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்கும். இங்கே 60 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். ரெண்டுத்துலேயும் அதே கண்டிஷன் தான். இந்த இடத்துல என்னன்னா சைட்ஸ் ஆர் சேம் ரேஷியோ. சேம் ரேஷியோல இருந்துச்சுன்னா அது வந்து சிமிலாரிட்டி. ரேஷியோ மட்டும் சிமிலா இருக்கு. இப்ப பாருங்களேன், 1 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 30 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 50 இருக்கு. அப்போ நம்ம 10ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1:3:5 ரேஷியோ கிடைக்கும். அது சிமிலாரிட்டி. ஓகேவா? அதே மாதிரி கான்கிரன்ஸ் தான் என்னன்னா ஆல் சைட்ஸ் ஆர் சேம். அது பார்க்க அப்படி சேமா இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பட் என்ன ஆயிருக்குன்னா அதோடைய ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆங்கிள் மீன்ஸ் அதோடைய சைஸ். இப்ப பாருங்க, ஏ பி சி டி இ எஃப். ஓகே, இது 7, இது 5, இது 6. இங்க 50 டிகிரி, இது 50னா இங்க ஒரு 40, இது 90 டிகிரி. இங்க நம்ம பார்க்கும்போது 40, 50, 90. ஓகே, இப்போ 40 டிகிரில இருந்து 90 டிகிரி போகும்போது இங்க என்ன வருது? 6. இங்க என்ன வருது? 50, 40 அப்படியே தான் இருக்கு. 5, இங்க 7. இங்க பொறுத்த வரைக்கும் நோ ரேஷியோ, சேமா இருக்கும். இங்க 7னா இங்கேயும் 7 இருக்கும், பட் ஆனா அது வேற சைட்ல இருக்கும். இங்க 7னா அங்கேயும் 7 தான் இருக்க போகுது, இங்க 5னா இங்கேயும் 5 தான் இருக்கும். பட் ஆனா என்னன்னா சைட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும், பட் அதுவும் சேமா தான் இருக்கும். இது கான்கிரன்ஸ். இதோடைய ஃபார்முலா நம்ம பார்க்கும்போது a by t is equal to c by f is equal to b by e. a வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த d க்கு ஈக்குவலா இருக்கும். b வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த e க்கு ஈக்குவலா இருக்கும். c வந்து f க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் இதோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தோம்னா ab, இந்த ab எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ef க்கு ஈக்குவலா இருக்கு. எப்பொழுதுமே ஜாமெண்ட்ரில ஈக்குவலா இருக்கதை நம்ம கீழே போட்டு டிவைட் பண்ற மாதிரி. அந்த லாஸ்ட் தியரம்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது வரும் அடுத்த ஸ்லைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பிசிக்கு ஈக்குவலா என்ன இருக்கு? பிசிக்கு ஈக்குவலா r இருக்கு, அப்ப டிஇ சைடு. ஓகே, அப்ப இதுதான் வந்து இந்த சிமிலாரிட்டி அண்ட் கன்கரன்ஸ் உடைய வித்தியாசம். அதுக்கப்புறம் ஆல் ரேஷியோ சேம் ஃபார் லென்த் பிரெத். இப்போ வந்து லென்த் பிரெத் பெரிமீட்டர் இதெல்லாமே சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். என்னன்னா x:y, இப்போ 2:3 எதுவுமே சேமா இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்க போகுது கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும். அதே
ஏரியா என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் 2:3ன்னு எடுத்துக்கிறேன். ஏரியானா நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு தான் யூனிட்டு. அப்போ 4:9. இது எக்ஸாம்பிள் தான். அதே வால்யூம்னா நம்மளுக்கு கியூப். அப்போ 64 சாரி 2 தானே, 2:3 தானே. அப்போ 8:27. 8:27. ஓகே. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். லென்த்னா சேமா இருக்கு. அப்போ ஏரியானா x² y² நம்ம ஸ்கொயர் பண்ணணும். வால்யூம்னா கியூப் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாலஸ் தியரம். தாலஸ் தியரமும் மிட் பாயிண்ட் தியரமும். ஓகே, ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்க ஒன்று வரைஞ்சிடலாம். ஓகே, தாலஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட் தியரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டிஃபரன்ஸ் நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, A D E B C. ஓகே, இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஆங்கிள் வரும், இங்கே ஆங்கிள் வரும், இங்கே ஆங்கிள் வரும். இங்கே அதே மாதிரி தான் D E B C. ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிளும் தாலஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லா வரைக்கும் நம்ம ஈக்குவலா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். DE divided by DC is equal to AD DB. AD AB. ஏன்னா இந்த AE வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ADக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, AC எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த ABக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த DE எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த BCக்கு ஈக்குவலா இருக்கும். DE BCக்கு ஈக்குவலா இருக்கும். இது ஒரு ஃபார்மேட். அடுத்த ஃபார்முலா நம்ம பார்க்கும்போது AD DB இந்த சைடு மட்டும் எடுத்துக்கலாம். AD DB AD DB. AD வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? AEக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அப்போ இந்த DB எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? ECக்கு ஈக்குவலா இருக்க போகுது. இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டா ஏரியான்னு கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் ADE. ADE ஏன்னா இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ADE divided by area of ABC is equal to AD square AB square AD squared by AB squared is equal to DE square by BC squared is equal to AE squared divided by AC squared. இது வந்து அடுத்து மிட் பாயிண்ட் தியரம் பார்த்தோம்னா AD by AB தாலஸ்ல பார்த்த மாதிரி தான் AD by AB is equal to AE by AC. இது ஒரு ஃபார்முலா. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா DE by BC. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1:2 ரேஷியோல இருக்கும். இது வந்து 1 பார்ட் இருக்கும், இது 2 பார்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா இந்த ஏடின்றது ஒரு பார்ட் இருக்கும், இந்த ஏபின்றது டபுள் த பார்ட் இருக்கும். அதுதான் இந்த ரேஷியோல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இதுல செகண்ட் பார்ட் நம்ம பார்த்தோம்னா செகண்ட் விஷயம்னா ஏடி பை டிபி. இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இதுதான் மிட் பாயிண்ட் தியரத்தோட ஒரு யூனிக். அதே மாதிரி இங்க ஏஇல இருந்து இசி, இந்த பாதியில இருந்து இந்த பாதி. இது எவ்வளவு இருக்குன்னா 1 இருக்கணும். ஃபைனல்ல 1 பார்ட் இருக்கும். ஓகே, இது 1 பார்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுல பார்த்தோம்னா கடைசியா ஏரியா
ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதுலயும் ADE டிவைடட் பை ஏரியா ABC 1/4 வரணும். இதுதான் வந்து மிட் பாயிண்ட்டுக்கும் தாலஸ் தியரத்துக்குள்ள வித்தியாசம். தாலஸ்ல டைரக்டா நம்ம இருக்கிற பார்ட்ஸ் எடுத்து நம்ம போடுவோம். மிட் பாயிண்ட் என்னன்னா அது பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1/2 பார்ட்ஸ் வரணும், ஏடிக்கும் ஏபிக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் இன் சென்டர் பார்ப்போம். இன் சென்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஆங்கிள். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தட் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். இப்போ இங்க இருந்து இங்க ஒண்ணு, இங்க இருந்து இங்க ஒண்ணு, இங்க இருந்து இங்க ஒண்ணு வருது. ஓகே, இதுதான் இன் சென்டர். இந்த இடத்துல O இருக்கு, ABC. இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க, BOC என்னன்னு கேட்பாங்க. இது ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் உடைய ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். 90 பிளஸ் எந்த ஆங்கிள் நம்ம இங்க கேட்கலையோ அது டிவைட் பை 2. அதே ஆங்கிள் ஆஃப் ஏஓசின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆங்கிள் ஏஓசி கேட்டாங்கன்னா 90 பிளஸ் ஆங்கிள் பி பை 2. அதே சிஓபின்னு கேட்டாங்கன்னா, சாரி ஏஓபி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 90 பிளஸ் சி பை 2. இதுதான் வந்து இன் சென்டர். அதே மாதிரி சர்க்கம் சென்டர் நம்ம பார்ப்போம். சர்க்கம் சென்டர் என்னன்னா அதே மாதிரி ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். பட் அதுல 90 டிகிரில வெர்டெக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, 90 டிகிரில லைன் ஃபார்ம் ஆகும். இங்க 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 அதே மாதிரி இங்க நடுவுல O, இங்க எல்லாமே 90 டிகிரில ஃபார்ம் ஆகும். 3 இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ சர்க்கம் சென்டர்ல என்ன சொல்லலாம், 90 டிகிரி மீட்ஸ். இன் சென்டர்னா பைசெக்டர். ஓகே, அப்போ சர்க்கம் சென்டரோட ஃபார்முலா எப்படி கேட்பாங்க, இது A, இது O, B, C. அதே மாதிரி தான் ஆங்கிள் ஆஃப் பிஓசின்னு கேட்டாங்கன்னா டபுள் த டைம் ஆஃப் ஆங்கிள் A. ஆங்கிள் ஆஃப் ஏஓசின்னு கேட்டாங்கன்னா டபுள் த டைம் ஆஃப் B. ஆங்கிள் ஆஃப் ஏஓபி கேட்டாங்கன்னா டபுள் த டைம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் C. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் சர்க்கம் சென்டர் இன் சென்டர். இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலாலாம் ஒரே மாதிரி தான் வரும், இது மட்டும் மாறும். அதுக்கப்புறம் எக்ஸ் சென்டர். எக்ஸ் சென்டர்னா வெளியே விழுகிறது, ட்ரையாங்கிள் விட்டு வெளியே. இப்போ இப்படி நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இருக்கா, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு செகண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க விழுகும் எக்ஸ் சென்டர்னா எப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அப்படியே ஆப்போசிட்டா. அப்போ இங்க பி இங்கே வந்துடும், இங்க சி இங்கே வந்துடும், இந்த இடத்துல ஓ விழுகும், ஏ இங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ஓ மட்டும் தான் கேட்பாங்க. இதுல மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஓன்னு கேட்டாங்கன்னா ஓக்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள் மைனஸ் ஏ பை 2. இங்க ஓக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, ஏ இருக்கு. இதே கொஸ்டின்ல இங்க பி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பின்னு மாத்திக்கலாம். எக்ஸ் சென்டர்னா மைனஸ் பண்ணும், இன் சென்டர்னா பைசெக்டர் மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம் உள்ளே உள்ளது. இது வந்து ரிவர்ஸ் பைசெக்டர் நம்ம சொல்லுவோம் எக்ஸ் சென்டர் ஃபார்முலால. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு வந்து என்னன்னா மீடியன்ஸ் மீட்ஸ் இன் ட்ரையாங்கிள். மீடியன் வந்து ட்ரையாங்கிள மீட் பண்றது, அதுதான் சென்ட்ராய்டு நம்ம சொல்லுவோம். சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சென்ட்ராய்டும் ஆர்த்தோ சென்டர், அதுக்கப்புறம் மீடியன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். இன் சென்டர் எக்ஸ் சென்டர்லாம் கூட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இந்த மீடியன் பேஸ் பண்ணி தான் அதிகம் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். ஏ பி சி. ஓகே, இப்போ உள்ள வந்து எல்லா ஆங்கிளும் மீட் ஆகும், எல்லா லைனும் மீட் ஆக போகுது.
சாரி, கொஞ்ச நேரம் வளைச்சுக்கலாம். ஓகே, இந்த சென்ட்ரல் பாயிண்ட் தான் வந்து மீடியன். இப்போ என்னன்னா, இங்க இருக்கிறது இங்க சேமா இருக்கும், இங்க இருக்கிறது இங்க சேமா இருக்கும், இங்க இருக்கிறது இங்க சேமா இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஓகே, இதை வந்து நம்ம என்ன நேமிங் பண்ணலாம்னா ஸ்மால் சி. இது என்ன நேமிங் பண்ணலாம்னா ஸ்மால் பி. இது என்ன நேமிங் பண்ணலாம்னா ஸ்மால் ஏ. ஓகே, ஸ்மால் என் நேமிங் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த இடம் வந்து இ, இந்த இடம் வந்து டி, இந்த இடம் வந்து எஃப். ஓகே, வெர்டெக்ஸ் டு செப்பரேட் ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கும். இதுதான் நான் சொன்னது. இங்க சேமா இருந்துச்சுன்னா இங்கேயும் சேமா தான் இருக்கும். வெர்டெக்ஸ் டு செப்பரேட் ஈக்குவல் பார்ட்ஸா இருக்க போகுது. அதே மாதிரி சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் will be 2:1 ரேஷியோ. 2:1 ரேஷியோல இருக்கும். இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா மேல் பார்ட் வந்து 2 இருக்கும், கீழே வந்து 1 இருக்கும். அப்போ கொஸ்டின் இது வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா சென்ட்ராய்டோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 2:1 ரேஷியோல இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியன் ஃபார்முலா. மீடியன் ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலா இருக்கு, அதை எழுதிக்கிறேன், நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே காஸ் ரூலோட ஃபார்முலா மாதிரி இருக்கும். அதே டயக்ராம், மேல இருக்க டயக்ராம் தான். AD is equal to half root 2c square 2b square minus a square. அதே b கேட்டாங்கன்னா figure above slide or previous. முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ல இருக்க இமேஜ் தான், இங்க பாத்துக்கோங்க. b கேட்டாங்கன்னா 1/2 2c square 2b square minus b square. CF is equal to 1/2 2a square plus 2b square minus c square. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர்னா என்னன்னா வெர்டெக்ஸ் லைன் மீட்ஸ் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்ல மீட் பண்ற வெர்டெக்ஸ் எல்லாமே ஆர்த்தோ சென்டர் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆல்டிடியூட்ல மீட் பண்றது. இந்த இடத்துல நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கலாம். சென்ட்ராய்டுக்கு வந்து நம்ம ஜி யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் சிம்பிள். ஆர்த்தோ சென்டருக்கு ஹெச் யூஸ் பண்ணுவோம் நம்ம, சி. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், வெர்டெக்ஸ் லைன் வந்து மீட்ஸ் இன் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட். வெர்டெக்ஸ் லைன் மீட்ஸ் ஆல்டிடியூட். ஓகே, இதுல எப்படி கேட்பாங்கன்னா ஆர்த்தோ சென்டர்னா ஹைட் மீட்டர் இடம், ஹைட் மீட்டர் இடம். இப்போ பிஹெச்சின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஏ. அதே ஏஹெச்சின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் பி. அதே ஏஹெச்பி கேட்டாங்கன்னா 180 மைனஸ் ஆங்கிள் சி. ஓகே, இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய 5 விஷயம், ரொம்ப முக்கியமானது. நம்ம ஷார்ட்டா ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்சென்டர்ல என்ன பார்த்தோம், BOC is equal to 90 டிகிரி பிளஸ் a/2. அதே தான் மற்றதுக்கும் பார்த்தோம் AOCக்கு. அதே எக்ஸென்டர் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் O 90 டிகிரி மைனஸ் a/2. அதே மீடியன் ஃபார்முலா என்ன பார்த்தோம், AD is equal to 1/2 root 2c square plus 2b square minus a square. அப்படியே மற்றதுக்கு நீங்க அதை மேல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டன்டரோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், AOC 2 times of B. எந்த ஆங்கிள் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் 2:1 ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 2 டைம் சென்ட்ராய்டை வந்துடுச்சு. ஆர்த்தோ சென்டர் என்ன பார்த்தோம், A
adjacent கேட்டாங்கன்னா 180 டிகிரி மைனஸ் எந்த ஆங்கிள் கேட்கலையோ அந்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதுதான் சென்டர் ஆஃப் ஆங்கிள்ஸ் உடைய அதிகபட்ச ஃபார்முலாஸ் கேட்கறதுலாம் இந்த மாடல்ல தான் வரும் ட்ரையாங்கிள்னு கேட்டுட்டாங்கன்னா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து நம்ம சர்க்கிள் பார்க்க போறோம். செகண்ட். ஓகே, அடுத்து நம்ம சர்க்கிள் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கொஸ்டின்ஸும் அதிகமா கேட்கறது இந்த இடத்துல இருந்து தான். கார்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் இங்க இருந்து தான் ரைஸ் ஆகும். ஓகே, அடுத்து சர்க்கிள். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாடல் என்ன டைப் தான், கார்ட் லென்த் சேம்னா ஆங்கிளும் சேம். இப்போ பாருங்க, இந்த இடமும் இந்த டேஷ் லைன் போட்டிருக்கேன்ல, இது சேமா இருக்குன்னா எனக்கு இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். θ1 is equal to θ2. ஏன்னா கார்ட் லென்த் சேமா இருக்கு. புரியுதா? இங்கேயும் இந்த கார்ட் லென்த் சேமா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் சேமா இருக்கு. இதெல்லாம் சேமா இருக்கும்போது என்னுடைய நடுவுல ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிடி ஏபி நடுவுல ஓ, இது கனெக்ட் பண்றோம். இப்போ 2 equal length chord distance from the center is same. அப்போ என்னன்னா ரெண்டு சைடும் சேம் தான். AB is equal to CD. இப்போ இந்த ரெண்டு கார்டு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இங்க 5 சென்டிமீட்டர் இங்க 5 சென்டிமீட்டர் இடைவேளையில் இருக்குன்னா அப்போ கண்டிப்பா ஏபி இருக்கிற கார்டும் சிடி இருக்கிற கார்டும் சேமா தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தேர்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா perpendicular length from the center divide chord into equal path. அதாவது சென்டர்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏ பி. இப்போ என்னுடைய கார்ட்ல இருந்து 10ன்றுவாங்க. இது கொஸ்டின் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பர்பெண்டிகுலர் ஃபார்ம் த கார்ட் பிட்வீன் டூ வேஸ்ன்னு கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். அப்போ என்னன்னா கொஸ்டின் இப்போ கார்ட்ல இருந்து 10ன்னு கொடுத்துட்டாங்கன்னா பர்பெண்டிகுலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஈக்குவலாக தான் கார்ட்ஸை பிரிக்கும், 5 5ன்னு பிரிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன் ரேடியஸ் நம்ம அங்க பார்த்தோம், சர்க்கம் ரேடியஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து சர்க்கிள்குள்ள, அதாவது ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது இன் ரேடியஸ். அங்க நம்ம சர்க்கம் சென்டர்னு பார்த்துருப்போம், அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ஓகே, இன் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன சைடு இருக்கோ அதுதான் இங்கே இருக்கு. இங்க ஏன்னா இங்க சேமா இருக்கும், இங்க சேமா இருக்கும். கொஸ்டின்ல இந்த இதை வந்து பார்க்கும்போது டேஞ்சன்ட் சொல்லிட்டு இதை மட்டும் ஆஃப் த கட் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டா ஆஃபா கட் பண்ணிட்டு இங்க வந்து ஏன்னு இருக்கு, இங்க வந்து ஒரு ஆறுன்னு இருக்குன்னா இந்த இடம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன நீங்க சொல்லணும், இது வந்து ஆறா தான் இருக்க போகுது. அப்ப இன்கிரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெண்டு சைட்லயும் சேமா தான் இருக்கும். ஓகே, இதோட ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது r is equal to a by 2√3. அதே செகண்ட் ஃபார்முலா இதில் பார்த்தோம்னா r is equal to perpendicular plus base minus hypotenuse divided by 2. ஓகே, இதுதான் வந்து இன்ரேடியஸோட ஃபார்முலா. அதே சர்க்கம் ரேடியஸ் நம்ம பார்த்தோம்னா இது ரேடியஸ், இது ஹைபாட்னஸ். ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஹைபாட்னஸ்ல பாதி தான் இருக்கும். ஹைபாட்டனஸ்ல பாதி தான் ரேடியஸ் இந்த இடத்துல. ஓகேவா? இதுக்கு சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டா இதுதான் கேட்பாங்க. அதே சர்க்கம் ரேடியஸ்லயே ஸ்கேலன் ஃபார்முலா கேட்டாங்கன்னா, சர்க்கம் ரேடியஸ் ஸ்கேலன் ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஏபிசி டிவைடட் பை 4 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் a by √3. இங்க 2√3, இங்க a by √3ன்னு வரும். ஓகே, இதுதான் இன் ரேடியஸ்க்கும் சர்க்கம் ரேடியஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் டயக்ராம் பேஸ்ல நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ இதோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சஸ்பெண்டட் பை ஆர்க்னு இருந்துச்சுன்னா அட் த சென்டர் தீட்டா இங்க இருக்குன்னா இங்க இது 2θன்னு இருக்கும்.
ஓகே, எப்போ இந்த சஸ்பெண்டட் பை ஆர்க்னு வரும்போது இங்க தீட்டான்னு இருந்துச்சுன்னா இங்க டபுள் த டைம் 2 தீட்டா. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து டிரைவ்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. இது வந்து கான்செப்ட். சஸ்பெண்டட் பை ஆர்க் அட் சென்டர்னா டபுள் த டைம் இருக்க போது தீட்டா. அதே மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒரு சேம் கார்ட்ல இருந்து சேம் செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா சேம் செக்மெண்ட்ல இருந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா சர்க்கிள்ல ஆல் ஆர் ஈக்குவல். எல்லா தீட்டாவும் ஈக்குவலா இருக்கும். 1 2 3 1 2 3. ஏன்னா இந்த இடத்துல செக்மெண்ட் இங்க இருந்து ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஒரு இதுக்கு போனாலுமே அது சேம் தீட்டால தான் இருக்கும், சேம் ஆங்கிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆப்போசிட் செக்மெண்ட் ஆங்கிள்னு வாங்குது. ஆப்போசிட் செக்மெண்ட் ஆங்கிள் இங்க θ1 இங்க θ2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரும். கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செமி சர்க்கிள் இருந்து டயாமீட்டர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா செமி சர்க்கிள் தான் டயாமீட்டர்ல ஃபார்ம் ஆகி 90 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது 90 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ண தீட்டா. ஒரு செமி சர்க்கிள்ல இருக்க டயாமீட்டர்ல செக்மெண்ட் அந்த இடத்துல இருந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து 90 டிகிரி ப்ரொடியூஸ் ஆகும் தீட்டா. அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் கான்செப்ட். டேஞ்சன்ட் என்னன்னா சர்க்கிள் தொட்டுட்டு போற லைன் தான் வந்து டேஞ்சன்ட் சொல்லுவாங்க. ஏ பி ஏ. இந்த சம்ல எப்படி கேட்பாங்கன்னா பிஏ வந்து 10 சென்டிமீட்டர், பிபி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கான ஒரு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். ரெண்டு சைடுமே சேமா தான் இருக்கும். மேல 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா கீழேயும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓ ஏ பி. இது வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் கான்செப்ட். இந்த இடத்துல பி ஃபார்ம் ஆகுது, பி வருது. அப்போ நம்ம இங்க ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல முன்னாடி ஸ்லைட்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. அப்போ தீட்டா வந்து எவ்வளவு இருக்க போகுது, ரெண்டு தீட்டாவை ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 டிகிரி வரப்போகுது. ஓகேவா? அது டேஞ்சனா இருந்தாலும் சரி வெளியே ஃபார்ம் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் உள்ள வந்துருச்சுனாலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், டிரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சன்ட் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு இங்க கேபிட்டல் ஆர் இங்க ஸ்மால் ஆர், இது லென்த், இது ஏபி. டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்னா ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் டி ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் ஆர் ஸ்கொயர். ஓகே, அதே இது ஒரு புது கான்செப்ட். நான் டெக்ஸ்ட் புக்ல டெஸ்ட் எடுக்கும்போது தான் இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டு சர்க்கிள் இந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே இல்லைன்னா இதோடைய ஃபார்முலா என்னன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஆர் ஆர். இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ஆங்கிள்னா சேம் ஆஸ் இட் இஸ் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்க்கு என்ன இருக்கோ இங்க வந்து இதுக்கு மைனஸ் வந்திருக்கும், அதே வந்து இதுல பிளஸ் வந்திருக்கும். இது டி, இது ஏ, இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் டி ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் காமன், இதுக்குள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்ட்ஸ்க்கும் டேஞ்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க ஏ பி சி
D, இங்கே P. Okay. PA into PB is equal to PC into PD. நம்மளுக்கு இந்த ஏதாச்சும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா CD கொடுத்துட்டு நம்மளுக்கு PD கேட்பாங்க, இல்லாட்டி PC கொடுத்துட்டு DC கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னா ரெண்டு சைடு, இது ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் சிபி அதுக்கப்புறம் டிசி இப்படி வரணும் டயக்ராமா. இங்கே டி, இங்கே டி, இங்கே ஏ, இங்கே பி. அப்போ இங்கே கார்டு, இங்கே டேஞ்சன். அப்போ என்ன பண்ணலாம்னா பிடி ஸ்கொயர் பிஏ இன்டூ பிபி. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேஞ்சன் கார்டு சேர்ந்து வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரும், இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரும். டபுள் டேஞ்சன்ட் சம்னு இதை சொல்லுவாங்க. இங்கே வந்து சி, இங்கே வந்து டி, இங்கே வந்து பி, இங்கே வந்து ஏ, இங்கே வந்து பி. ஓகே, PA is equal to PB, PA into 2 is equal to angle PCD perimeter. இதுதான் அதோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல 4 கார்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ACDB ஜஸ்ட் அதே மாதிரி தான். PA into PB is equal to PC into PD. அடுத்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம், இன்ரேடியஸ்னு. அப்போ இது சேமாக தான் இருக்கும், இது சேமாக தான் இருக்கும், இதுவும் சேமாக தான் இருக்கும், இதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம நேமிங் கொடுத்தோம்னா ஏ, டி, பி, சி. அப்போ நம்ம இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஏபி பிளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏடி பிளஸ் பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இது உங்களுக்கு சைடு புரியறதுக்காக எழுதுனது. இந்த சைட்லாம் கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா நீங்க எழுதிடலாம், ஏன்னா இதுவும் இன்ரேடியஸ் தானே. ஒரு பாலிகனுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும், ஏன்னா டேஞ்சன்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்து இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இது நார்மல் குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம். CAB. ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா மூணுத்தையும் நம்ம கூட்டினோம்னா 4 சைடும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 360 வரணும். 360 வரணும். அப்போ AB பிளஸ் CD பிளஸ் BC பிளஸ் AD. ஏரியானால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாலிகன் ஃபார்முலா. பாலிகன் ஃபார்முலால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நம்பர் சிஸ்டம் அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த n ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டயகனல்ஸ் கேட்டாங்கன்னா n-3/2. எக்ஸாம்பிள், இப்போ n வந்து 5னா பென்டகன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சைட்னா 5 வரப்போகுது. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே தெரிஞ்சிடும் பென்டகன்லாம் 5ன்னு. சில டைம் வந்து நம்மளுக்கு ஒரு 36 40ன்னு கொடுத்துட்டு இது எத்தனை என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? எக்ஸாம்பிள்ஸுக்கு அதை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா n-2 into 180 டிகிரி. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஜஸ்ட் என்னால டிவைட் பண்ணாலே போதும், n-2 into 180 டிகிரி பை n. அதுக்கப்புறம் சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், எந்த ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 360 டிகிரி வரும். ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 360 டிகிரியும் தெரியும் ஆட் பண்ணோம்னா. அப்போ எத்தனை சைடாலும் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஈச்னு கேட்டால் என்னால் நம்ம டிவைட் பண்ணணும், சம் ஆஃப்னு கேட்டால் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக குரூப் டியில் கேட்டாங்க இந்த ஃபார்முலா 1/2 ns ஸ்கொயர் காட் தீட்டா பை n. இதை வச்சு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து எந்த சம்லையும் கெட்டதில்லை, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நான் கொண்டு வந்தது அப்போதீம். அப்போதீம்னா என்னன்னா இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க, இதுதான் அப்போதீம். ஏரியா ஆஃப் பெரிமீட்டர் இன்டூ அப்போதீம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாச்சும் டவுட்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அல்ஜிப்ரா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம லைவ் கிளாஸஸ்ன்னு போயிட்டுருக்கு. மேக்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி நம்ம மேக்ஸை சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் ரிவிஷன் கிளாஸ் அடிக்கடி நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.